வாங்க மக்களே, மாலை வணக்கம். எங்கள் வீட்டில் பீட்ரூட் சட்னி, வாங்க சாப்பிட்டு போகலாம். என்னங்க சட்னி வாசனை வருதா? சுமாராக தான் வருது. அது டேஸ்ட் நல்லா இருக்குது. இது வாசனை வராதுங்க. சட்னி பீட்ரூட் சட்னிலாம் மீன் குழம்பு கறி குழம்பு தான் வாசனை வரும். இந்த பீட்ரூட் சட்னிலாம் வாசனை வருது. கிட்ட மூந்து பார்த்தா கொஞ்சம் லைட்டாக வரும். அப்படியே வாசல் வரைக்கும் வராது. இப்போ கருவேப்பிலை வாசனை அப்பா செம்மையாக வருது. சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். செரிமானத்தன்மை சீக்கிரமாக ஆகிடும். அதெல்லாம் ஜீரகம் போட்டு சட்னி தாளிச்சின்னு வச்சுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க. அப்படி உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சீரகம் போடுங்க. சீரகம் போட்டிங்கன்னு வச்சுங்க, நல்லாயிருக்கும். நல்லது. அது சீரக வாசனையும் நல்லாயிருக்கும். சிலவங்களுக்குலாம் பிடிக்காது, ஆனால் அது நல்லது. சீரகம் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவு நம்ம உடம்பு நல்லது. தினமும் கூட எடுத்துக்கலாம். சீரகம் கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிக்கலாம். சுத்தண்ணி ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு சீரகத்தை போட்டு அப்படியே ஊறி அந்த தண்ணி கூட